ஹாய்ங்க. இந்த கோடை காலத்தில் எல்லாம் லீவ் விட்டா அம்மா வீட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல்னு போவாங்க. நம்மளுக்கு அது வழி இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஜாமான்லாம் வெளியே அள்ளி போட்டு கழுவி திருப்பி உள்ளே எடுத்து வைக்கிறது தான். சரிங்களா? இதோட பெரிய இதுதாங்க வேலை. இது அந்தாலாம் கழுவ மாட்டேன், தொடச்சி எடுத்து வச்சுருவேன். பாத்திரங்களை மட்டும் சில்வர் பாத்திரத்தை மட்டும் கழுவுவேன். அப்புறம் அதில் கவர் நல்லா போடாதனால தூசி ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேலாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. அதெல்லாம் அப்படியே விட்டுருவேன். இது எனக்கு மாட்ட தெரியும் எப்படின்னு. தண்ணியில் தண்ணி போகுது. இது எப்படி மாட்டோன்னே எனக்கு மாட்ட தெரியல. இது இந்த கும்பல் இப்படி வருமா எப்படின்னே தெரியல. இப்படி போட்டால் கலந்துட்டு வருது. எல்லாத்துக்கும் ஒரு மேப் கொடுக்குறீங்களா? இதுக்கு ஒரு மேப் கொடுத்துருக்கீங்களா? இல்லை இங்கே வருமா என்னன்னே தெரியல. கலந்துக்க மாட்டேன். இது இப்படி வரும், ஆனால் எங்கே வரும்னு தெரியலையே. இப்படி வருமா என்னன்னு லூஸ் ஆகுது. பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது இப்படி கீழே இறங்கி இங்கே போயிட மாட்டிருக்கு. போயிட்டு இது இங்கே மேட்ச் ஆக மாட்டிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே உள்ள ஓட்ட ஹோல்ஸ் இருக்கா? ஒரு நாளையில நான் எடுத்து இதை விளக்கு போட போகிறதில்ல. 15 வருஷமாக தூங்கிட்டு தான் இருக்குது. இப்போ செட் ஆகிடுச்சு பாருங்க. இப்படி இப்படி வந்த மாதிரி. அதனால் தூங்கிடுதாக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு போடுற காசெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னீங்க. இந்த ஒரு நாள் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்தோம்னா வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. இதே 2 வருஷம் கழிச்சு தான் நான் வெளியே எடுத்து கழுவுறேன். இந்த பொருள் என்றைக்குமே யூஸ் ஆகும். ஒரு விளக்குங்கிறது வீட்டுக்கு மகாலட்சுமி. சாமான்லாம் வெளியே எடுத்து போட்டோன்னா பசியாயிடுச்சுங்க, கழுவ முடியல. மணி 10:30 ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போய் கழுவிடலாம். சாப்பிட்டோம்னா மதிய சாப்பாடுக்குள்ளே பாத்திரம்லாம் காஞ்சிரும். திருப்பி 4 மணிக்கு மேலே எடுத்து அடைஞ்சி வச்சிடலாம். அதனால வாங்க சாப்பிட்லாம். இதுங்கன்னா மரக்காய். நிறைய பேருக்கு தெரியும் இது என்னன்னு. இது மரக்காய். மரக்காய்க்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வடி இன்னொரு அரைப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இட்லிக்கெலாம் போடுறது அதை வச்சுக்குவேன் அரைப்படி. அதுக்கப்புறம் இது காப்படி, இது வீசம்படி. இதுக்கப்புறம் இன்னொரு படி இருக்கும். அது என்ன படின்னு சொல்ல தெரியல, ஆனால் எங்கேயும் இருக்குது. 1 2 3 5 செட்டு வரும். இதில் இப்போ என்கிட்ட வந்து 4 செட்டு இருக்குது. அரைப்படி எங்கே இருக்குது, 5 6 வரும். அப்புறம் இந்த ஹாட் பாக்ஸில் நான் யூஸ் பண்ணவே இல்லைங்க. 16 வருஷம் மேலே தான் தூங்கிட்டு இருக்குது. இந்த டைனிங் டேபிள் வந்து நமக்கு சௌகரியமாக இருக்கும். அப்படியே வச்சுருக்கேன். அங்கே வை வச்சுட்டு சம்பளத்தில் உள்ள வை. இந்த கவரோட எடுத்து வை. இது வந்து ரசம். இது வந்து எப்பவுமே ஒரு ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்னால ஒரு ஜல்லிக்கட்டு, மஞ்சோரட்டு, இந்த மாதிரி ஏதாவது கோயில் திருவிழாவில் அப்போ வந்து இதில் பொரியல், கூட்டு பொரியல் வச்சு பரிமாறதுக்கு. இது எடுக்கவே இல்லை, ஸ்டிக்கர் கூட வைக்கல, அப்படியே இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸ் என்ன தெரியுங்களா? இது இந்த 3 அப்பிக்கு நம்ம பாத்திர சாமான் எடுக்க போனோம்ல, கண்ணு கொஞ்சம் உருட்டாது, பாத்திரம் எடுக்க போனோம்ல, அப்போ கிஃப்டாக கொடுத்தாங்க எனக்கு. நான் தான் அந்த பில்லெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணேன். இன்னும் விளக்கும் கொடுத்தாங்க, அதை கொடுத்துட்டு அப்பிக்கு. இது மட்டும் எனக்கு எங்கள் அக்காவுக்கும் கொடுத்தாங்க, கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்புறம் இந்த தோசை கரண்டி என்றைக்குங்க நான் இதில் தோசை ஊற்றுறது. இன்னும் ஸ்டிக்கர் விற்கலை. சிடி வானிலாம் திரும்பி எழுதியிருப்பாருங்க அப்பா. நான் வேறு தோசை கரண்டி ஊற்றிட்டுருக்கிறேன். இது அப்படியே இருக்குது. பார்ப்போம், நான் யூஸ் பண்ண போகிறேன்னா தாரிகா பண்ணுறாளன்னு பார்ப்போம். அது கடாப்பட்டி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடாப்பட்டி. அது எடுக்கணும். எங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இருந்தாலுமே அரிசி கொண்டு போவோம். நல்ல விசேஷத்துக்கு, பொண்ணு வயசுக்கு வந்தாலும் சரி, கல்யாணம் வழி எதுக்குனாலும் இந்த பெட்டி வேணும். எனக்கு பெட்டியெல்லாம் நிறைய வேணான்ட்டு, பெருசான இந்த ஒன்று மட்டும் வேணும்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு எதாக இருந்தாலும் ஒரு வேணும்ல. நம்ம சொந்தத்தில் இது செய்வாங்க, நம்ம சமுதாயத்தில் இந்த சீர் செய்வாங்கன்னா ஒரு 10 இல்லைனாலும் இந்த ஒன்று வேணும்னு சொல்லி இது மட்டும் இருக்குது. இதை பத்திரமா வச்சுருக்கேன். இது 13 வருஷமாக தூங்குது. எங்கள் பாப்பா கண்ணுக்கு மட்டும் வெளியே எடுத்தது, அப்புறம் தூங்குது. இது அந்த பனை ஓலையில் பின்னுவாங்க, நார்னு நினைக்கிறேன், பனை நாரில் பின்னுறது இதெல்லாம். சரிங்க, அதுக்குள்ளே சில்வர் ஜாமான்லாம் இருக்குது, அதெல்லாம் தொடச்சி வச்சிடலாம். அதை கொஞ்சம் கழுவணும். கழுவிட்டு இது என்னன்னு தெரியுதுங்களா? இது வந்து வயசானவங்க, பாட்டி, தாத்தா, மாமியார், மாமனார்லாம் இருந்தாங்கன்னா வெத்தலை போட்டு அவங்களால எந்திரிக்க முடியாதுல்ல. இதில் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா தவிடு இல்லைன்னா மண்ணள்ளி போட்டு அதில் எச்சி துப்புறது, வெத்தலை போட்டு எச்சி துப்புறது. இது எங்கள் வீட்டில் அப்படி யாரும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் இதில் பூச்செடியோடு அதை வச்சுக்கலான்றக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ரசம் ஊற்றுறது. ரசம் ஊற்றுனா ரசத்தில் உள்ள மல்லித்தலை பூண்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஓட்டை தெரியுதுங்களா? இதுதான் ரசக்குண்டா அந்த காலத்தில் உள்ளது. இதில் இப்படி ஊற்றி ரசம் சாப்பிட பரிமாற கரண்டி போடாமல் இப்படி இருந்து இப்படி ஊற்றுறக்கு இது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பல்லாங்குழி. இன்னும் ஒரு நாள் கூட ஆடவே இல்லை. சரி ஆரம்பிச்சிடலாம். பாண்டின்னு சொல்லுவாங்க, பல்லாங்குழின்னு சொல்லுவாங்க.
இது பாக்கு கொட்டை, வெத்தலை பாக்கில் எடுத்து வைப்பாங்கள்ல, முக்கியமாக அதில் சீரகம் மஞ்சளை போட்டு ஃபங்க்ஷனுக்காக வைப்போம் நாங்கள் அது. அப்புறம் இது சோப்பு டப்பா, எனக்கு சீர் கொடுத்தது தான், அப்படியே வச்சுருக்கேன். இப்போலாம் 6 சில்வர் சோப்பு டப்பா இருக்குது, அங்கேயும் ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. வந்து இது பவுட்ரு வச்சு அடிக்கிறது, இது பாப்பா கொண்டு வந்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாப்பா செட் அதில் இருக்கும், அதில் கொண்டு வந்தது இது. அது அப்புறம் இந்த டம்ளருங்க, இந்த டம்ளரில் ஜூஸ் டம்ளர் அப்போல்லாம் இதுதானுங்க, இப்போ தானே சிறுசு. ஏங்கண்ணா அங்கே அந்த ஒரு டஜனில் அதில் அரை டஜன் புழங்கிட்டேன் ஜூஸ் டம்ளர். இப்போ யாருக்கு இது புழங்குறான், இருந்தாலும் இருக்குது. ஆனால் இப்போ தான் இந்த பிளாஸ்டிக் ஆகி போச்சு. ஆனால் இதுதான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், ஜூஸ் ஒரு டம்ளர் பெருசில் போட்டு குடிக்கிறதுக்கு. அவ்வளோதான். இது வெஞ்சனக்குண்ணா, இங்கே 4 இருந்துச்சுன்னு ஒன்று காணும். வெஞ்சனக்குன்னா அந்த காலத்தில் பழைய சாப்பாடு தானே கஞ்சியில் குண்டால் ஊற்றி கொடுப்பான். இதில் வந்து பொரியல், கூட்டு பொரியல், மீன் இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. கொடைக்கு இந்த கரண்டி இதெல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே கண்ணா அதை விட இந்த பொங்கமுட்டி சொல்லி ஆகணும். இதுதான் மாமனார் சொத்து, எனக்கு மாமியார் சொத்து. அது எங்கள் உள்ள மார்கழி மாதம் தண்ணி ஊற்றுறான்ட்டு இந்த காமாட்சி விளக்கு எங்கள் உள்ளைக்கு முதன்னு செஞ்சது எங்கள் மாமனார் வீட்டில். இந்த பொங்கமுட்டி முதன்னு செஞ்சது. நகை நட்டெல்லாம் ஒன்றும் செய்யலை, கொலுசாரால். இதுதான் முத செஞ்ச பொங்கமுட்டி. இது அதுக்கு இந்த விளக்கு வைக்கிறதுக்கு இந்த தவளை, இதுக்கு ஒரு தட்டம். இதை ஏன் யூஸ் பண்ணாங்க, அவளுக்குன்னு வந்தது. இது அவளுக்கு தான் யூஸ் பண்ணணுன்றதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். எங்கள் பாப்பாவுக்கே கொடுக்கணுன்றக்காக அதை பாலிஷ் பண்ணணும். இந்த பாருங்க காமாட்சி விளக்கு, இது 2 தான் எங்கள் மாமியார் சொத்து. அப்புறம் அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, வீடு புண்ணியாச்சனை பண்ணதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் என்கிட்ட இருக்கிறது. இந்த 3 பொருள் தான். எல்லாமே இந்த லீவில் கொடைக்கானல், ஊட்டி அப்படின்னு போவாங்க. முதலமைச்சர் கூட கொடைக்கானல் போய் ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக இருக்கார். நம்மளும் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்டில் 5000 போட்டு விட்டார். நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் இன்றைக்கி போட்டாங்கன்னா நம்மளுக்கு வரல அந்த பணம். இருந்தாலும் சொல்கிறேன், அக்கௌண்ட்டில் போட்டால் மறுநாளே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழுன்னு இந்த தண்ணியோடு நம்ம பாத்திரம்லாம் கழுவலாம். என்ன சொல்கிறீங்க, கொடைக்கானல் தான் போக முடியல, குழுனாலும் பாத்திரமாவது கழுவி வைக்கலாம். சின்ன பாக்ஸாக தானே இருக்குது. இப்போ இத்தனை ஜாமான் இதுக்குள்ளே தான் போட்டு அடைக்க போகிறோம். கவரு, ரெசிபி இதெல்லாம் போடுவோம்ல, இலையெல்லாம் போடுவோம்ல, அந்த கவரு. கண்ணு என்ன பாரு கட்டாயம் மாதிரி அவங்க வச்சுட்டு வச்சாங்க. 4 தட்டை புடி, அத்தை கை வலிக்குது. அத்தை பக்கெட் ஒரு ஸ்பூன் ஒரு கறிக்கிட்ட ஒரு வேலை வாங்குறக்குள்ள பாடா கையில் வலிக்குது. முடிய டக்குன்னு அத்தை கை வலிக்குது. மாடி மயில் ஆடிட்டாங்க, திட்டுறாங்க. பல வேலைக்குள்ளே வேலை செய்யுதுங்க, சின்ன பிள்ளை இருந்தாலும் அத்தனை வேலை செய்யுது. அதனால என்ன திட்டுனா திட்டிட்டு ஏண்டா ஆயிடுச்சுங்க. ஒரு பழம் வெட்டி சாப்பிட்டு இங்கே இதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன், காயட்டும். காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். பார்த்துங்க ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு, ஒட்டுறதான். ஆனால் என்ன சத்தம், ரூம்குள்ளே சத்தம் பயங்கரமாக கேட்குது. மேலே ஸ்க்ரீன் போட்டிருப்பேன், அதோட ஸ்ப்ரிங்கு தான். அதை இப்போ கொஞ்ச நாளாக ஸ்க்ரீன் எடுத்து துவைக்கலான்ட்டு அது அப்படியே அழுக்காகி போச்சு. கபோர்டெல்லாம் போடலை, நம்ம வந்து வேல் ஷேப்பில். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது இந்த செட்டு. ஆமாம், இது ஃப்ரெண்ட்ஸாக என்னென்ன ஆகும்ல, கல்யாணத்துக்கு வந்தது. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. டீ கப்பு, இது வந்து சசிக்கா யாரோ ஃப்ரெண்டு ஞாபகம் இல்லை. இதெல்லாம் அப்படியே இருக்குது. கல்வி நீ ஒரு போசிகளை போட்டு வச்சிடலாம். இது வாங்க, இந்த பாக்ஸு டம்ளரும் கூட அப்படியே யூஸ் பண்ணாமல் அப்படியே மேலே போட்டு வச்சுருந்தேன். இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு தான் ஆசை. நம்மளுக்கு எப்போ பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டுறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக என்னால் கட்ட முடியலன்னு என் பையன் எனக்கு கட்டி கொடுப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு 50-80 வயசுலேயே நம்ம அப்படி இதில் நடிக்கி காட்டி குடிச்சிட மாட்டோமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 80 வயசில் நம்ம பையன் வீடு கட்டுறான்னு வைங்க, நம்மளுக்கு 80 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டம்ளரில் நம்ம காட்டி குடிப்போம் கண்டிப்பாக. வீடு இப்போ நம்மளுக்கு சௌகரியம் இல்லாதனால அப்படி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். நான் முயற்சி பண்ணுவோம், முடியாதது எதுவுமே இல்லையில. பார்த்தீங்கன்னா இந்த கவர் இருக்குது பாருங்க. இந்த கவரை வாங்கி உள்ளே போட்டு கட்டி வைக்கலாம். கவர் போட்டால் கிழிச்சி போகாது. இன்னொரு போட்டு வந்துக்கலாம். எது உள்ளே போகணும் பார்த்து போடாண்டா ஃபுல்ல அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே இருக்குங்க. ஆனால் விலைக்கு கட்டி வச்சோம்னா திருப்பி பாலிஷ் பண்ணவும் முடியாது, கோடு ஆயிடும். அதனால் இப்படி தான் வைக்கிறோம்.
கொடுத்துறோம். எவ்வளோ 150 ரூபா நினைக்கிறேங்க. 20 கவர் கணக்கு 20 கவர் இருக்கும் 150 ரூபா. 30 இருக்காம. மேலே ஒரு அண்டா, அதுக்கப்புறம் ஒரு அண்டா, ஒரு பானை. அந்த குக்கரை போட்டு கட்டி இல்லைன்னா அப்படியே வைக்கலாம், அந்த குக்கரை போட்டலாம். அப்படியே பேக் பண்ணிட வேண்டியதான். பேக் பண்ணிட்டு முடிச்சு உங்களை பாருங்க. கீழே இறக்குறது 5 நிமிஷத்துல இறக்கிட்டோம். மேலே அடையறக்குள்ள மேலே 2 பேர் உட்காந்து படாது பாடு. என்னை ஏற்றிட்டு கீழே தள்ள பார்த்தாங்க, விட்டுட்டு நான். தெரியுதுங்களா? அடைஞ்சி வைக்கட்டும். எல்லாம் கவர் போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் எடுக்கணும். ஸ்க்ரீனு மாட்டிடலாம் இனிமேல். என் கனி வேற ஹெல்ப்புக்கு. இங்கே வருங்க. கழுவி நீட்டாக எல்லாத்தையும் தொடச்சி உள்ளே பேக் பண்ணியாச்சு. எல்லாம் கருப்பு கலர் கவர் போட்டு எல்லாம் இங்கே வருங்க. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஆமாட்டா கபோர்ட் அடிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லைனால ஸ்க்ரீன் போகிற அளவுக்கு போட்டாச்சு. நீ இதுக்கு ஸ்ப்ரிங் கொடுக்கணும். வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான்.